துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. இயேசு உன்னை சந்திப்பார். அவர் சந்தித்து உனக்கு கருளும் ரட்சிப்பினால் நீ இரவு பகலாய் கர்த்தரை துதிப்பாய். துதி சாத்தானின் தந்திரங்களை அழிக்கும், அவன் கிரியைகளை இல்லாமல் ஆக்கும். உன் துதியை நிறுத்தாத. தேவ சமூகத்தில் தினமும் துதித்துக் கொண்டே இரு. கர்த்தரை துதியுங்கள், அவர் அல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்க 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 அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டா. கேடுகளிலும் பாடுகளிலும் கர்த்தரை துதி. நான் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தரை துதி. கர்த்தரை மகிமைப்படுத்து. துதியை விட்டுவிடாதே, ஸ்தோத்திரத்தை நிறுத்தாதே, கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நிறுத்தி விடாதே. ரட்சிப்பின் மேன்மையை பெற்றவன் துதிப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? துதியே தெய்வம் நமக்கு தந்திருக்கிற பெருத்த ஆயுதம். தேவ சமூகத்தில் துதியினாலே சத்துரு வெட்டுண்டு போவார் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய வழி திறக்கும், பாதை திறக்கும். நீ சில எரிகோக்களை கடப்பாய், மிதிப்பாய், நடப்பாய், ஜெயிப்பாய். கர்த்தர் உனக்காய் வெற்றி கொடி ஏந்தி இருக்கிறார். உனக்கென்று ஒரு கொடி நாட்டப்பட்டிருக்கிறது. அது வெற்றியின் கொடி. நீ தோல்வி அடைவதில்லை. துதியின் சத்தம் எழும்பட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, துதி உண்டு, ஆராதனை உண்டு. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்தித்து ரட்சிப்பின் மகத்துவமாகிய இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே நிரம்ப செய்வாராக. தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா.